வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு 3க்கும் தகுந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆரோக்கியமான இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதோட நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகோட சீரகம் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, ஒரு 10-12 முந்திரி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது மீடியம் சைஸில் 1 கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு, 2 தக்காளி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின மல்லி இலை, மறுபடியும் 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுறலாம். 1 கப் வரகரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டு 1 நிமிஷம் பிரட்டி விட்டுறலாம். வரகரிசிக்கு பதிலாக குதிரைவாலி, சாமை எதை வேணாலும் உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் தான் வரகரிசியை 1 கிளாஸ் எடுத்திருந்தேன், இதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வரகரிசி கிச்சடியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.